நமக்கு என்ன ஆயிற்று என்று நாம் இங்கு ஒதுங்கிவிட்டால் தமக்கு இடம் கிடைத்தது என்று தகாதது தலைமை கொள்ளும். அப்படிதான் இப்ப பார்க்கிறோம். இளைஞர்கள் சினிமா கவர்ச்சியில் சிக்கி இருப்பதை பார்க்கிறோம். சாதி என்பது ஒழிக்கவே முடியாது, சாதியில் நல்லது இருக்கிறது, சாதி என்பது அழகிய சொல் என்று அன்புமணி சொல்கிறார். அவரும் ஒரு வாரிசு தான். சனாதன ஒழிப்பே என்னுடைய இலக்கு என்று துணை முதலமைச்சர் சொல்கிறார். இவரும் வாரிசு தான். ரெண்டு வாரிசுல எந்த வாரிசு நம்முடைய தேர்வாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கு. நாங்கள் இங்கே வாரிசு என்பதற்காக ஒருவரை ஆதரிக்கவும் இல்லை, வாரிசு என்பதற்காக ஒருவரை எதிர்க்கவும் இல்லை. கொள்கையை பார்க்கிறோம். ராகுல் காந்தி வாரிசு தான், மோடி வாரிசு இல்ல. அதுக்காக மோடி ஆதரிச்சிட முடியுமா? அமித்ஷா ஒரு மாநிலத்தில் கால் வச்சார்னா தலைகீழ புரட்டிடுவாரு. அவர் மிகப்பெரிய சாணக்கியர் என்று அவருக்கு புகழாரம் சூட்டப்படுகிற இடத்தில் அவர் வந்து கூட்டணியை புதுப்பித்து அறிவிப்பு செய்துவிட்டு போய் 6 மாதங்கள் கடந்த பிறகும் இன்னொரு மூன்றாவது கட்சி, ஒரு சின்ன கட்சி கூட போய் அந்த கூட்டணியில இதுவரைக்கும் தன்னுடைய இருப்பை உறுதி செய்யல. தனிமைப்படுத்தப்பட்ட சூழலை பார்க்கிறோம். எப்படி இந்த மேஜிக் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது? எஸ்ஐஆர் மிகப்பெரிய பாதிப்பு பீகாருக்கு தான். ஆனால் ராகுல் காந்தி தனியாக கத்தி கிடக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் தனியாக கத்த வேண்டிய நிலைமை இல்லை. மிகப்பெரிய படை அவருக்கு பின்னால் இருக்கு. என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கறாங்க, எப்படி எல்லாமோ கல்வீசி பார்க்கறாங்க. அந்த கட்சி இழுத்துறலாம், இந்த கட்சி இழுத்துறலாம், ஆட்சியில பங்கு தர்றோம். அப்பா உன பங்கே என்னன்னு தெரியாம இருக்கு. நீ என்ன எங்களுக்கு பங்கு தர்றது? நீ எலெக்ஷன்ல நின்னுருக்கியா, ஓட்ட வாங்கி காட்டிருக்கியா, ஒரு இடைத்தேர்தலையாவது நின்றுக்கியா? பிஜேபி ஒன்றிய அமைச்சர் ஆக்குறேன்னு ஆசை காட்டுது. புதுசா வர்றவங்க நான் பங்கு தர்றேன்னு ஆசை காட்டுறாங்க. ஏற்கனவே இருந்தவங்க வாங்க வாங்கன்னு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கறாங்க. அப்படி ஒரு நிலைமை இருந்தும் இந்த கூட்டணி அப்படியே எக்கு கோட்டை போல் இருக்கிறது. யாராலும் எந்த ஒரு சிராய்ப்பை கூட ஏற்படுத்த முடியவில்லை. ஏன்னா கோட்பாட்டு புரிதல் உள்ள, கொள்கை புரிதல் உள்ள ஒரு அணியாக நாம் இருக்கிறோம். அவ்வளவு பெரிய எம்ஜிஆர், செல்வாக்கு மிக்க எம்ஜிஆர், வீழ்த்தவே முடியாது என்று சொல்லப்பட்ட எம்ஜிஆர், ஏழைகளின் நெஞ்சில் குடியிருப்பவர் என்று சொல்லப்பட்ட எம்ஜிஆர், அவர் போனா அப்படி திரளுவாங்க அப்படின்னு புகழாரம் சூட்டப்பட்ட எம்ஜிஆர் ஒரே ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தார். ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இடஒதுக்கீட்டை பொருளாதார அளவுகோல் கொண்டு அளந்தார். அவ்வளவு பெரிய எம்ஜிஆர் அடுத்த தேர்தலில் காலியா போயிட்டார். மிக முக்கியமான ஒரு விழா. தமிழ்நாட்டில் சாதியாய் திரள்வோம் வா என்று அழைப்பதற்கு கூட்டம் இருக்கிறது. மதவெறியை ஊட்டி மதவெறி அடிப்படையில் திரள்வோம் வா என்று அழைப்பதற்கும் கூட்டம் இருக்கிறது. இனவெறியை ஊட்டுவதற்கும் கூட்டம் இருக்கிறது. சாதி வெறி அடிப்படையிலும் மதவெறி அடிப்படையிலும் இனவெறி அடிப்படையிலும் இப்போது இன்னும் கூடுதலாக சினிமா கவர்ச்சியின் அடிப்படையிலும் தமிழ்நாட்டு இளைஞர்களை திரட்டுவதற்கு அங்கங்கே கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது பகுத்தறிவு பாதையில், அறிவு பாதையில் இளைஞர்களை திரட்டுகிற ஒரு மகத்தான முயற்சி இன்றைக்கு இங்கே முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கவிஞர் தாராபாரதி எழுதிய கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. நமக்கு என்ன ஆயிற்று என்று நாம் இங்கு ஒதுங்கி விட்டால் தமக்கு இடம் கிடைத்தது என்று தகாதது தலைமை கொள்ளும் அப்படின்னு எழுதினர். நமக்கு என்ன ஆயிற்று என்று நாம் இங்கு ஒதுங்கி விட்டால் தமக்கு இடம் கிடைத்தது என்று தகாதது தலைமை கொள்ளும். கவிஞர் எவ்வளவு குறிப்பா அந்த சொல்லை கையாண்டிருக்கிறார் என்று பாருங்கள். தகாதவர்கள் தலைமை கொள்வார்கள் கூட சொல்லல, தகாதது தலைமை கொள்ளும் என்று அகரிணையில் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னவா ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நாம ஒதுங்கி போயிட்டா அந்த இடம் வெற்றிடமா இருக்காது. அந்த இடத்தை யார் நிரப்புவார்? தகாததெல்லாம் வந்து நிரப்பிடும். அப்படிதான் இப்ப பார்க்கிறோம். இளைஞர்கள் சினிமா கவர்ச்சியில் அப்படி போய் சிக்கி இருப்பதை பார்க்கிறோம். எனவே நமக்கு என்ன ஆயிற்று என்று நாம் இங்கு ஒதுங்கிவிடக் கூடாது. நாம் ஒதுங்கிவிட்டால் தமக்கு இடம் கிடைத்தது என்று தகாதது வந்து தலைமை கொண்டு விடும். எனவே அப்படி ஒரு நிலை ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்றால் இளைஞர்களை அறிவு பாதையில் திரட்ட வேண்டும். கலைஞர் வள்ளுவர் கோட்டத்தை கட்டி பல்லாண்டுகள் ஆகிறது. ஆனால் அந்த வள்ளுவர் கோட்டம் முழுமையான உருப்படியான பயன்பாட்டிற்கு இப்போதுதான் வந்திருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அருமை சகோதரர் உதயநிதி அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராட்டுகிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் சார்பில் பாராட்டுகிறோம். இன்றைக்கு கூட எங்கள் தலைவரை சந்தித்து
காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்கிற நூலை நம்முடைய துணை முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார். அவரை ஏன் நாங்கள் ஆதரிக்கிறோம், அவரை ஏன் நாங்கள் வரவேற்று பேசுகிறோம் என்பதற்கு இந்த நிகழ்வே ஒரு சான்றாக இருக்கிறது. வாரிசுகள் எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள். வாரிசு என்பதற்காகவே அவர்களை எதிர்க்க வேண்டும் என்றும் நமக்கு சொல்லுகிறார்கள். வாரிசு அரசியலை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? இது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானதா? ஒரு தந்தை அரசியலில் இருக்கிறார் என்பதற்காகவே அவருடைய மகனுக்கும் அரசியலில் வாய்ப்பு வழங்க வேண்டுமா என்று நீங்களெல்லாம் போய் வாரிசை ஆதரிக்கலாமா என்று நம்மை கேட்கிறார்கள். குருதி வாரிசுகள் எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள். மூப்பனார் அவர்களுடைய குருதி வாரிசு ஜி.கே. வாசன் இருக்கிறார். ராமதாஸ் அவர்களுடைய குருதி வாரிசு அன்புமணி இருக்கிறார். தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளிலும் குருதி வாரிசு இருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞருக்கு குருதி வாரிசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவருடைய குருதி வாரிசுதான் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள். எல்லா கட்சியிலும் குருதி வாரிசுகள் இருக்கிறார்கள். ஆனால் கொள்கை வாரிசாக இவர்கள் இருக்கிறார்கள். ஏன் இவங்களை ஆதரிக்கிறோம்னா கொள்கை வாரிசாக இருக்கிறார்கள். சாதி என்பது ஒழிக்கவே முடியாது, சாதியில் நல்லது இருக்கிறது, சாதி என்பது அழகிய சொல் என்று அன்புமணி சொல்கிறார். அவரும் ஒரு வாரிசு தான். சனாதன ஒழிப்பே என்னுடைய இலக்கு என்று துணை முதலமைச்சர் சொல்கிறார். இவரும் வாரிசு தான். ரெண்டு வாரிசுல எந்த வாரிசு நம்முடைய தேர்வாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கு. நாங்கள் இங்கே வாரிசு என்பதற்காக ஒருவரை ஆதரிக்கவும் இல்லை, வாரிசு என்பதற்காக ஒருவரை எதிர்க்கவும் இல்லை. கொள்கையை பார்க்கிறோம். ராகுல் காந்தி வாரிசு தான், மோடி வாரிசு இல்லை. அதுக்காக மோடி ஆதரிச்சிட முடியுமா? ஒருவர் எப்படி வருகிறார், எப்படி முன்னிறுத்தப்படுகிறார் என்பதை வைத்தா அவரை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்கிற நிலைப்பாட்டை எடுப்பது. அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார், அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, அவருடைய இலக்கு என்ன, அவருடைய பயணம் எத்தகையது, அவர் எதை முன்னிறுத்துகிறார், இதை பார்த்துதான் அவர் நமக்கு சரிப்பட்டு வருவாரா வரமாட்டாரா என்கிற முடிவை நாம் எடுக்க முடியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இப்படிப்பட்ட அறிவு திருவிழாவை அரசியல் ரீதியில் முன்னெடுக்கிற ஒரே வாரிசு இவர் மட்டும்தான் இருக்கிறார். வேற யாரும் எடுத்திருக்காங்க? அப்ப அவர்களை ஆதரிப்பதா இவரை ஆதரிப்பதா, அவர்கள் பக்கம் நின்று பேசுவதா இவர் பக்கம் நின்று பேசுவதா? நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறோம். எங்கள் நிலைப்பாடு கொள்கை ரீதியானது. அப்படிப்பட்ட ஒரு கொள்கை ரீதியான திருவிழாவை, அறிவு திருவிழாவை வள்ளுவர் கோட்டத்தில் இந்த அளவுக்கு ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருப்பது மிகப்பெரிய சிறப்பு. எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு தனித்துவம் மிக்க தமிழ்நாடு. எனக்கு முன்னால் கலை நிகழ்ச்சி நடத்திய புதுகை பூபாலம் குழுவை சார்ந்த தோழர்கள் மிக சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை கலையின் வடிவத்தில் வெளிப்படுத்தினார்கள். நிறைய முருகன் பாட்டா பாடினாங்க. எனக்கு உடனே கொஞ்சம் என்ன ட்ரிகர் பண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் என்னுடைய நினைவுகளை கிளறி விட்டது போல் ஆகிவிட்டது. அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அருமறை தேடிடும் அருமறை தேடிடும் கருணையன் கடலே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் நீ, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், கந்தனே உனை மறவேன், கந்தனே உனை மறவேன்,
கந்தனே உனை மறவேன். பிளான் பண்ணிட்டு வந்தால் பாட முடியாது. இவங்க இன்னைக்கு பாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது, முருகன் பாட்டை பாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட கையில் ஃபோனும் இல்லை, என் உதவியாளர்கிட்ட தான் ஃபோன் இருக்குது. உடனே எடுத்து இதை படிக்கிறதுக்கோ மனப்பாடம் செய்கிறதுக்கோ எனக்கு வாய்ப்பு இல்லை. என் நினைவிலிருந்து நான் பாடுகிறேன். என் நினைவு அடுக்குகளில் இருந்து இந்த பாட்டை நான் பாடுகிறேன். அதனால தான் இடையில கொஞ்சம் தடுமாறிச்சு லைனு. பார்த்து பாடினா தான் பாடிடலாமே. என் நினைவிலிருந்து நான் பாடுகிறேன். என் நினைவுக்குள்ள எப்படி முருகன் வந்தார், என் நினைவுக்குள் எப்படி டிஎம்எஸ் மிகச்சிறப்பாக பாடிய கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உனை மறவேன் என்கிற பாட்டு என் நினைவில் எப்படி ஏறியது. நான் சைவ மதத்தை பின்பற்றக்கூடியவனா, இந்து மதத்தை சார்ந்தவனா? நான் இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவன். எனக்குள் எப்படி இந்த பாட்டு வந்தது? ஏன்னா நான் இளம் வயதில் காலையிலேயே திருக்கோயில்களில் என் ஊரை சுற்றி என் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களில் போடப்படுகிற பாடல்களை கேட்டு கேட்டுத்தான் விழித்தேன், எழுந்தேன், வளர்ந்தேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் போடப்படுகிற பாடல்களை கேட்டுத்தான் விழித்தேன், எழுந்தேன், வளர்ந்தேன். இசைமுரசு நாகூர் அனிபா அவர்களுடைய பாடல்களை கேட்டுத்தான் விழித்தேன், எழுந்தேன், வளர்ந்தேன். எல்லாம் உள்ளுக்குள் இருக்கிறது. இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் தனித்துவம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறீர்களே, இதுதான் தமிழ்நாடு. சரி, இதெல்லாம் சமய நம்பிக்கை உள்ளவர்களுக்கு. சமய நம்பிக்கை இல்லாத தலைவரால் முன்னெடுக்கப்பட்ட இயக்கம் அல்லவா திராவிட இயக்கம். பெரியார் கடவுள் மறுப்பாளர் அல்லவா, கருப்பு சட்டை போட்டவர் அல்லவா. அவருடைய நிலைப்பாடு வேறாயிற்றே. அவருடைய நிலைப்பாடு வேறாக இருந்தாலும் அவர் எப்படிப்பட்ட மாண்போடு நடந்து கொண்டார். கடவுள் வாழ்த்து பாடும்போது எழுந்து நின்று மரியாதை கொடுத்தார் தந்தை பெரியார். தன் வீட்டில் தங்க நேர்ந்த சுத்தானந்த பாரதி பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது தன் வீட்டு அறையை ஒதுக்கி கொடுத்தார் பெரியார். தன்னுடைய நண்பர் டிகேசி ரசிகமணியினுடைய 60ஆம் கல்யாணத்திற்காக முருகன் கோயிலுக்குள் சென்றவர் பெரியார். தன்னுடைய நண்பர் திருவிக்கா மறைந்த போது அந்த இறுதி நிகழ்வு நடக்கிற இடத்திற்கே போய் தன்னுடைய தோழர்களை விட்டு இறுதி நிகழ்வுகளை செய்யுங்கள், அவருக்கு மரியாதை செய்யுங்கள், ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று பெரியார் சொல்லுகிறார். தோழர்கள் ஏற்பாடு செய்ய போகிறார்கள். அப்போது தமிழறிஞர் ஞானசம்பந்தன் அவர்களும் தமிழறிஞர் மூவா என்கிற வரதராசன் அவர்களும் பெரியாரிடம் வந்து, ஐயா, அவருக்கு சைவ முறைப்படி இறுதி சடங்கு செய்யணும், திருமந்திரங்கள்லாம் ஓதி அவரை நாங்கள் அனுப்பி வைக்கணும், எனவே நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னபோது தாராளமாக செய்யுங்க என்று சொல்லி திருவிக்கா இறுதிச் சடங்கில் மந்திரங்கள் திருமந்திரங்கள் ஓதப்படும் போது எழுந்து நின்று கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய தலைவர் பெரியார். இந்த மரபு எங்களுடைய மரபு. இப்படிப்பட்ட மரபு. மதங்களுக்கிடையிலும் நல்லிணக்கம், சமயங்களுக்கிடையிலும் நல்லிணக்கம், சமயங்களே வேண்டாம் என்று சொன்ன அந்த தலைவர்களும் ஒரு நல்லிணக்கத்தை தான் நமக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மரபு நமக்கு இருக்கிறது. கம்பன் கழகம் தமிழ்நாடு முழுவதும் கூட்டம் நடத்துவார்கள், கம்பராமாயணம் கூட்டம். அதில் ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களையாக அழைத்து கம்பராமாயணத்தில் மிகப்பெரிய பாண்டித்யம் பெற்ற அறிஞர்களை அழைத்து பேச வைப்பார்கள். தெரியும், கம்பன் கழக விழான்னா தமிழ்நாட்டில் ரொம்ப புகழ்பெற்ற விழா. அதில் ஒரு முறை யார் பேசுறா அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பேசுவார் என்று அறிவிப்பு செய்கிறார்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ராமாயணத்தை பற்றி பேசுவார்னு அறிவிப்பு செய்யப்பட்ட உடனே ஒரு சர்ச்சை. அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்ன சம்பந்தம், இங்க இவருக்கு என்ன வேலை, அப்துல் ரஹ்மான் இங்க என்ன பேச போறாரு அப்படின்னு ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டாங்க. இந்த சர்ச்சை ஓடுகிறது. ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் கம்பன் கழகம் உறுதியாக இருந்து அப்துல் ரஹ்மான் அவர்களை அழைத்து மேடை ஏற்றி பேச வைத்து விட்டார்கள். பேசும்போதே தொடங்கும் போதே அப்துல் ரஹ்மான் சொல்கிறார், கவிக்கோ சொல்கிறார், இங்கே கேட்டார்களாம் சிலர், ராமாயணத்துக்கும் ரகுமானுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார்களாம். ராமாயணமே ரகு மானை தேடி போனதுதானே அப்படின்னு சொல்லிட்டார். அந்த சர்ச்சையை கூட
மிக அழகாக எதிர்கொண்டார் ரகுமான். ஏன்னா நம்மிடம் அப்படிப்பட்ட வெறுப்பு இல்லை. கொள்கை ரீதியில் மாற்று கருத்து இருக்கிறது, ஆனால் மனிதர்களுக்கிடையில் வெறுப்பில்லை என்பதை ஊட்டி வளர்த்த மண் தமிழ்நாடு. அதனால் தான் இங்கே நல்லிணக்க தலைத்து நிற்குது. இந்தியா முழுவதும் இன்றைக்கு மத அடிப்படையில் மக்கள் பிரிந்து கிடப்பதை பார்க்கிறோம். அந்த பிளவை ஏற்படுத்தி அதன் மூலம் பாஜக வாக்கு வங்கி அறுவடை செய்வதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் அது நடக்க மாட்டேங்குது. இந்தியா முழுவதும் அது செல்லுபடியாகுது. இந்தியா முழுவதும் பாஜக விதைக்கக்கூடிய பொய்யை பாஜக மிக வெற்றிகரமாக அறுவடை செய்கிறது. அந்த வதந்திகளுக்கு, அந்த பொய்களுக்கு, அந்த பிளவுவாத கருத்துக்களுக்கு மற்ற மாநிலங்களில் வரவேற்பு இருக்கிறது, பற்றி பரவுது. பிஜேபி சொல்லக்கூடிய கருத்து சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை மக்களின் எதிரியாக காட்டி, வில்லனாக காட்டி ஒரு அரசியலை அவர்களால் மிக எளிதாக முன்னெடுக்க முடிகிறது, அதில் வெற்றியும் பெற முடிகிறது. அப்படித்தான் அவர்கள் 3 முறை தொடர்ந்து நாட்டை பிடித்திருக்கிறார்கள். 2014 மோடி முன்னிறுத்தப்பட்டார் பிரதமர் வேட்பாளராக, பிரதமரே ஆனார். 2019 மீண்டும் ஆனார். 2024 மீண்டும் ஆகியிருக்கிறார். 3 முறையும் இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. ஏற்காமல் நிராகரித்த மாநிலம் தமிழ்நாடு. 3 முறையும் நிராகரித்த மாநிலம் தமிழ்நாடு. இது வெறுமனே அரசியல் ரீதியான தேர்தல் நிலைப்பாடு அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். தவறு. இது வெறுமனே அரசியல் ரீதியான தேர்தல் நிலைப்பாடு அல்ல. தேர்தல் நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாடுன்னா அந்த தேர்தல் அது எதிரொலிக்கணும். ஆனால் இது தொடர்ந்து இப்படி எல்லா தேர்தல்களிலும் எதிரொலிக்குதே எப்படி? பாஜக இங்கே ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சக்தியாக இருக்கிறது எப்படி? அவர்கள் என்னதான் முயன்று கூட்டணி வைக்க முற்பட்டாலும் கூட்டணி சேர மறுக்கிறது எப்படி? இந்தியா முழுவதும் அமித்ஷா ஒரு மாநிலத்தில் கால் வச்சார்னா தலைகீழ புரட்டிடுவார். அவர் மிகப்பெரிய சாணக்கியர் என்று அவருக்கு புகழாரம் சூட்டப்படுகிற இடத்தில் அவர் வந்து கூட்டணியை புதுப்பித்து அறிவிப்பு செய்துவிட்டு போய் 6 மாதங்கள் கடந்த பிறகும் இன்னொரு 3வது கட்சி, ஒரு சின்ன கட்சி கூட போய் அந்த கூட்டணியில் இதுவரைக்கும் தன்னுடைய இருப்பை உறுதி செய்யல. தனிமைப்படுத்தப்பட்ட சூழலை பார்க்கிறோம். எப்படி இந்த மேஜிக் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது? அப்படிங்க என்ன இருக்கு? என்ன இருக்குன்னா சமய நல்லிணக்கம் புரையோடி போயிருக்கிறது. இந்து வேற, முஸ்லிம் வேற, கிறிஸ்தவர் வேற என்கிற கருத்தை இங்க கிடையாது. எல்லாரும் ஒண்ணு, ஒரு தாய் மக்கள், எல்லோரும் தமிழர்கள், எல்லோரும் திராவிடர்கள், எல்லோரும் திராவிட இயக்கத்தை சார்ந்த பிள்ளைகள் என்கிற கருத்து அப்படியே வேர்மட்டம் வரைக்கும் போயிருக்கு. அது ஆழமாக ஊன்றி இருக்கிறது. எனவேதான் இங்கே மதத்தின் அடிப்படையில் பிளவை ஏற்படுத்த முடியவில்லை. திருப்பரங்குன்றத்தை பற்றி சொன்னாங்க. திருப்பரங்குன்றம் ராமர் கோயில் எப்படி அங்கே அயோத்தியில் அதை வைத்து ஒரு வெறுப்பரசியலை முன்னெடுத்து மிக வெற்றிகரமாக அங்கே அவர்கள் அதை செய்து முடித்தார்களோ அதே பணியை எடுத்துட்டு வந்தாங்க. என்னாச்சு? என்னாச்சு? திருப்பரங்குன்றத்து மக்கள் அந்த இடத்திலேயே அதை நிராகரித்தார்கள். ஒருவர் கூட உள்ளூர்காரங்க அதில் போய் கலந்துக்கல, நிராகரித்தார்கள். அவ்வளவு தெளிவு நம் மக்களுக்கு, அவ்வளவு வரலாற்று புரிதல் நம் மக்களுக்கு. அப்படிப்பட்ட தெளிவு இயல்பிலேயே, இயற்கையிலேயே இங்கே ஊட்டப்பட்டிருக்கிறது. கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்கம் ஒரு மூவ்மெண்டா இருந்து அதை திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் தொய்வானதனுடைய விளைவு தான் இன்னைக்கு கொஞ்சம் தற்குறி கூட்டம் உருவாகி போச்சு. இந்த வேலையை நம்ம தொடர்ச்சியா செஞ்சிருந்தோம்னா, இப்ப செஞ்சிருக்கோம்ல இந்த வேலை, இந்த அறிவு திருவிழா வேலையை கொஞ்சம் தொடர்ச்சியா செஞ்சிருந்தோம்னா, இடையறாம செஞ்சிருந்தோம்னா இந்த கூட்டம் கூட உருவாகி இருக்காது. அறிவார்ந்த கூட்டம் தான் இருக்கும். ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய வரலாறு அப்படி. தமிழ்நாடு தனித்துவமிக்க மாநிலம், தனித்துவமிக்க மாநிலம்னு சொல்றோமே, அதற்கு ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, ஒரு மிகப்பெரிய ட்ராக் இருக்கு, அதுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். நாம ஒவ்வொன்றையும் போராட்டத்தின் வழி நின்று மீட்டிருக்கிறோம். எதுவுமே இங்க சாதாரணமாக கிடைத்ததல்ல. நமக்கு கிடைத்திருக்கிற கல்வி உரிமை, நமக்கு கிடைத்திருக்கிற வேலைவாய்ப்பு உரிமை, நம்முடைய மொழி உரிமை, நம்முடைய மாநில உரிமை, நம்முடைய இடஒதுக்கீடு உரிமை, அனைத்து உரிமைகளும் போராட்டத்திற்கு பின்னால் கிடைத்தது. தானா வானத்திலிருந்து பொத்துட்டு வந்து விழுந்தது கிடையாது. அல்லது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிறப்பு கவனம் கொடுத்து தந்தது கிடையாது. எதுவுமே தந்தது கிடையாது. எந்த காலத்திலும் தந்தது கிடையாது. எல்லா காலத்திலும் ஒவ்வொன்றையும் போராடி போராடித்தான் பெற்றிருக்கிறோம். அப்படித்தான் நாம் நம்முடைய தனித்தன்மையை நிலைநாட்டி நிற்கிறோம். எல்லாத்திலையும் போய் நம்ம கையெழுத்து போட்டுடலாம், எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டு போயிடலாம். எல்லா மாநிலங்களும் ஆதரிக்கிறார்கள், நீட்டா எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
இந்தி திணிப்பா? ஓகே, எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். 50 விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீடு போகக்கூடாதா? ரைட், எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எஸ்ஐஆரா? ஏற்றுக்கொள்கிறார்கள். வேளாண் சட்டமா? ஏற்றுக்கொள்கிறார்கள். தொழிலாளர் சட்டத்தை திருத்தியா? ஏற்றுக்கொள்கிறார்கள். டெல்லி மாநில அரசுடைய அதிகாரத்தை பறிக்கணுமா? எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுறாங்க. காஷ்மீர் 370 பிரிவை நீக்கணுமா? ஓகே, ரைட். முத்தலாக் சட்டம் கொண்டு வரியா? ஓகே. வக்ஃபு சட்டத்தை திருத்தியா? ஓகே. இன்றைக்கு அப்படி ஒரு நிலையில் ஒவ்வொன்றையும் மறுத்து சமர் புரிந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி நம்முடைய தனித்தன்மையை நாம் காட்டிக்கொண்டே இருக்கிறோம். இது அவன் என்ன சொல்றான்? இதை நாம தனித்தன்மைன்னு சொல்றோம். அவன் இந்தியாவிலிருந்து நீ மட்டும் தனிமைப்பட்டு நிற்கிறாங்கிறான். நாம நம்முடைய தனித்தன்மை என்று சொல்லுகிறோம், அவன் நாம் தனிமைப்பட்டு நிற்கிறோம் என்று சொல்கிறான். நாம நமக்காக மட்டும் பேசலைங்கிறத காலம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நாம் தனிமைப்பட்டு நிற்கல, நாங்கள் தனித்துவத்தோடு நிற்கிறோம் என்பதற்கு ஒரு சான்றுதான் ஆளுநரை வைத்துக்கொண்டு இந்திய ஒன்றிய அரசு பாஜக அல்லாத எல்லா மாநிலங்களின் மீதும் போரை தொடுத்துக் கொண்டிருக்கிறது. வெறும் தமிழ்நாட்டின் மீது மட்டுமல்ல. பாஜக ஆளாத மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு மட்டும் இல்லையே, பஞ்சாப் இருக்கு, கேரளா இருக்கு, எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு. பாஜக அல்லாத மாநிலங்கள், பாஜக நேரடியாக ஆளாத மாநிலங்கள். அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு ஆளுநரை வைத்துக் கொண்டு நெருக்கடி கொடுக்கிறது பாஜக. அப்ப எல்லாருடைய பிரச்சனை தானே இது. இது ஒட்டுமொத்த தேசத்தின் பிரச்சனை தானே. நாளைக்கு பாஜக அல்லாத வேறு ஒரு கட்சி வந்து ஒன்றியத்தை ஆளக்கூடிய நிலை வந்தால் அப்ப பாஜகவுக்குமான பிரச்சனை தானே இது. ஆளுநரை வைத்துக் கொண்டு அந்த ஒன்றிய அரசு அந்த பாஜக முதலமைச்சரை என்ன பாடுபடுத்தும்? அப்ப இது ஒரு கட்சி பிரச்சனை இல்லை, இது ஒரு மாநில பிரச்சனை இல்லை, இது ஒரு கட்சி பிரச்சனையும் இல்லை, ஒரு மாநில பிரச்சனையும் இல்லை. அப்ப இது ஒரு பொது பிரச்சனை. அப்ப இது ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரச்சனை, ஒட்டுமொத்த ஒன்றியத்துக்குமான பிரச்சனை. அப்படிப்பட்ட பிரச்சனையில் நாம ஒரு முழக்கத்தை தமிழ்நாட்டிலிருந்து முன்வைக்கிறோம். அண்ணா முன்வைத்தார். ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதற்குன்னு ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். அப்ப ஆளுநர் பதவி என்பது அது மாநிலங்களை அடிமைப்படுத்துகிற ஒரு பதவி. அந்த பதவியை வைத்துக் கொண்டு மாநிலங்களை, பிடிக்காத மாநிலங்களை ஒன்றிய அரசு வஞ்சிக்கும், எனவே அந்த பதவி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தை அவர் முன்வைத்தார். முழக்கம் முன்வைக்கப்பட்டு அரை நூற்றாண்டு கடந்து விட்டது. முழக்கம் முன்வைக்கப்பட்டு அரை நூற்றாண்டு கடந்து விட்டது. இப்போதும் நாம் அந்த முழக்கத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நடைமுறையில் சட்டப்படி ஆளுநருக்கான கண்ணியத்தை கொடுக்கிறோம், ஆளுநரை அழைக்கிறோம் பதவியேற்பு விழாவுக்கு, சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு, எல்லாத்துக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கிறோம், அழைக்கிறோம் சட்டப்படி. ஆனால் கொள்கைப்படி ஆளுநர் பதவி என்பது ஒழிக்கப்பட வேண்டும் நம்ம முழக்கத்தை முன் வச்சிருக்கிறோம். இது எல்லா மாநிலத்துக்குமான பிரச்சனை. எல்லா மாநிலத்தையும் ஆளுநரை வைத்துக்கொண்டு இப்படித்தான் பாஜக கையாளுது. அப்படி இருக்கும்போது ஆளுநர் பதவியை கொள்கை ரீதியில் மட்டுமல்ல நடைமுறையிலும் ஒழித்து காட்டி இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. 10 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் இல்லாமலேயே கையெழுத்து போட வச்சமா இல்லையா? 10 சட்ட மசோதால ஆளுநர் பதவியை ஒழிச்சமா இல்லையா? இப்ப நாம் அதை செஞ்ச பிறகு, செஞ்சு காட்டிய பிறகு, நாம முதல்ல சொல்லும் போது அது இந்திய ஒன்றியத்துக்கு எதிரானதுன்னு சொன்னவர்கள் இப்ப ஒவ்வொரு தரா நம்ம ரூட்டை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா? உடனே கேரளா அதை கையில் எடுக்குதா இல்லையா? உடனே பஞ்சாப் அதை கையில் எடுக்குதா இல்லையா? உடனே பாஜக அல்லாத எல்லா மாநிலங்களும் விழித்துக் கொண்டு அதை வரவேற்குதா இல்லையா? அப்போ முதல்ல நாம் அந்த முழக்கத்தை முன்வைக்கும் போது அது நாம ஏதோ தனியா போய் நின்று பேசுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னால் அதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு நம் கருத்தின்படி வருவார்கள். ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம். நீட்டை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டார்கள். தமிழ்நாடு எதிர்த்தோம். அவங்களே அதை தான் கேட்கிறாங்க. எல்லாரும் ஏத்துக்கிற ஒண்ணு நீ ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிற? எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க தான் இந்தி திணிப்பை. நாங்க மட்டும்தான் சமர் புரிந்து இந்தி திணிப்பினுடைய கொடூரம் என்ன, கொடுமை என்ன, அது எவ்வளவு பெரிய ஆதிக்கமானது, அதன் மூலம் எப்படி மற்ற மொழிகள் பாதிக்கப்பட போகுது, மற்ற மாநிலங்கள் எப்படி பாதிக்கப்படுவதுன்னு 100 ஆண்டுகளுக்கு முன்பே விழித்துக் கொண்டோம். இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் விழித்துக் கொண்டன, இந்தி பேசாத எல்லா மாநிலங்களும். அன்றைக்கு இந்தியை திணித்தது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு
மெட்ரோ ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்திய எழுத்துக்களை தார்பூசி அழிப்பதற்கு போறார். காலம் எங்கிருந்து எங்க வந்துருச்சு பாருங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கருப்பு மை எடுத்துக்கொண்டு போன மாநிலம் தமிழ்நாடு. 100 ஆண்டுகளுக்கு பிறகு அதே செயலை, அன்றைக்கு அது பிரிவினைவாத செயலாக பார்க்கப்பட்டது, அன்றைக்கு அது மிகப்பெரிய இந்திய ஒன்றியத்துக்கு எதிரான செயலாக பார்க்கப்பட்டது. அதே செயலை இன்றைக்கு தேசிய கட்சிகளை சார்ந்த மாநில முகங்கள் செய்யக்கூடிய நிலை வந்திருக்கிறது. அப்ப நம்ம ஸ்டாண்ட்ல மாற்றம் இல்லை, நம்ம ஸ்டாண்ட் அதே ஸ்டாண்ட் தான். நம்ம நிலைப்பாட்டில் எந்த ஒரு பிசிறும் இல்லை. நாம 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தி திணிக்கப்பட்ட போது என்ன குரலில் பேசினோமோ அதே குரலில் தான் இப்போதும் பேசுகிறோம். எங்கள் குரலில் மாற்றம் இல்லை. இந்தி திணிப்பு கூடாது சொல்றோம். அன்றைக்கு நம்மை பார்த்து பிரிவினை என்று சொன்னவர்கள், பிரிவினைவாதிகள் என்று சொன்னவர்கள், இன்றைக்கு அவர்களும் நம் வழியில் பெயிண்ட் டப்பாவை எடுத்துட்டு போய் நிற்கிறாங்க. அப்ப நாங்க தனிமைப்பட்டு நிற்கிறோமா, தனித்துவத்தோடு நிற்கிறோமா? நாங்கள் தனிமைப்பட்டு நிற்கவில்லை, நாங்கள் தனித்துவத்தோடு நிற்கிறோம். கல்வி கல்வி ரீதியில் ஒன்றிய அரசு எந்த கொள்கையை தூக்கி கொண்டு வந்தாலும் அதை நாம ஆய்ந்து உரசி பார்க்கிறோம். இது முற்போக்கா இருக்கா, அது எதிர்காலத்திற்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கா, அது மாநில உரிமையை பாதிக்காம இருக்கா, அது ஒன்றிய அரசினுடைய ஆதிக்கத்திற்கு இடமளிக்குதா பார்க்கிறோம். நம்ம அவங்க ஒரு டிராப்டை போட்டு கொடுத்த உடனே அப்படியே நம்ம ஏத்துக்கிறது கிடையாது. நாம ஆய்வு செய்யறோம். மாநில அரசு ஒரு குழுவை போட்டு ஆய்வு செய்கிறது. அவன்கிட்ட கேட்கிறோம், குடு, எங்க மொழியில குடு, நாங்க படிக்கணும் அப்படின்னு கேட்கிறோம். அவன் தரமாட்டேங்கிறான். புதிய கல்விக் கொள்கை வடிவமைச்சு அவன் தரல, தமிழ்ல தரல, இந்தியில தான் கொடுத்தான். நாம தான் கேட்டோம், தமிழ்ல குடு, நாங்க படிக்கணும், அவன் தரல. அப்புறம் 50 பக்கத்தில் ஒரு சம்மரி கொடுத்தாங்க. அதுல உள்ள என்ன இருக்குன்னு சில டிப்ஸ் மாதிரி. நாம என்ன செஞ்சோம், நாமே மொழிபெயர்த்தோம். மொழிபெயர்த்து தமிழ்நாடு முழுவதும் மக்கள்கிட்ட கொடுத்தோம். மக்கள் படிக்கட்டும். எல்லோரும் ஆங்கிலம் படித்தவர்களாக இருக்க மாட்டார்கள், எல்லோரும் இந்தி படித்தவர்கள் இருக்க மாட்டார்கள், தமிழ்ல மக்கள் படிக்கட்டும் என்று சொல்லி தமிழாக்கம் செய்து தமிழ்நாட்டு வீதி வீதியாக புதிய கல்விக் கொள்கை கொடுத்தோம். மக்கள் படித்தார்கள். மக்களிடம் மாநில அரசு கருத்துக்களை கேட்டது. மக்களிடம் கருத்துக்களை கேட்டோம். மக்கள் சொன்னார்கள், மாநில கல்விக் கொள்கை தான் சிறந்தது. கருத்துக்கள் வரவேற்கப்பட்டது, கருத்துக்கள் தொகுக்கப்பட்டது. மாநில அரசு மாநில கல்விக் கொள்கையை தான் வடிவமைப்போம், ஒன்றிய அரசு கொண்டு வர்ற புதிய கல்விக் கொள்கை வேண்டான்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை நம்ம எடுத்துட்டோம். ஏன் எடுத்தோம்? எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிட்டாங்கல்ல. எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிட்ட உடனே நாம ஏன் ஏத்துக்கல? எல்லா மாநிலங்களும் ஏன் ஏத்துக்கிட்டாங்க அதை? ஏன்னா அவங்க கல்வியில் மிக 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 பின்தங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிப்போர் விழுக்காடு 50 விழுக்காட்டை தாண்டி விட்டோம். இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, 2030 இப்போ ஒரு கொள்கைக்கு ஒரு இலக்கு இருக்கும்ல. இப்போ ஒரு டிராஃப்ட் இன்னைக்கு நம்ம வெளியிடுறோம்னா அதுக்கு ஒரு இலக்கு இருக்கணும். அப்போ 2030 இதெல்லாம் நடக்கணும் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு 2020 ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையை வெளியிட்டு ஒரு இலக்கை நிர்ணயிக்குது. 2020 வெளியிடப்படுகிற புதிய கல்விக் கொள்கைக்கு என்ன இலக்குன்னா, 2030 இந்தியா முழுவதும் எப்படிப்பட்ட ஒரு நிலை வரணும்னா, மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரிகள் வரணும். ரைட், சரி, நல்ல இலக்கு தான். உயர்கல்வி படிப்போர் விழுக்காடு, GR கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50 விழுக்காட்டை தாண்டணும். இது யாருக்கு புதுசா இருக்கும்? இது யாருக்கு வியப்பா இருக்கும்? ஏன் மற்ற மாநிலங்கள் இதை ஏத்துக்கிறாங்கன்னா, 2030 நமக்கு மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரி கிடைக்கும் போல இருக்கு. 2030 கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்கல்வி படிப்போர் விழுக்காடு 50 விழுக்காடை எட்டுவோம் போல இருக்கு. அப்ப ஏத்துக்கோன்னு ஏத்துக்குவாங்க. நாங்க ஏன்டா நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போனோம்? மாவட்டத்துக்கு 1 இல்ல 2 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாடு முழுவதும், அரசு கல்லூரி தனியார் கல்லூரி என்று கணக்கெடுத்து பார்த்தால் மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரிகள் என்கிற இலக்கை எப்போதோ எட்டிவிட்டோம். தமிழ்நாடு எப்போதோ எட்டிவிட்டோம். 50 விழுக்காட்டுக்கு மேல் உயர்கல்வி படிப்போர் விழுக்காடு அவன் 2030 இலக்குன்னு சொல்றத நாம என்றைக்கோ அடைந்து விட்டோம். அப்புறம் நாங்க ஏன் அதை ஏத்துக்கணும்? அப்ப நாம அவன் தர்றாங்கிறதுக்காக நம்ம ஏத்துக்கிறது கிடையாது. அவன் சும்மாவும் சொல்லல, சும்மா தரல. அவன் என்ன சொல்றான், இதை நீ ஏத்துக்கிட்டாதான் நிதி தருவோம்னு சொல்றான். செக் அங்க வைக்கிறான். செக் எங்க வைக்கிறான் பாருங்க. சரி, ஏத்துக்கிட்டா ஏத்துங்க, ஏத்துக்காட்டி போங்கன்னு சொல்லல. அவன் நிபந்தனை வைக்கிறான். கல்வி தொடர்பாக உனக்கு நான் நிதியை விடுவிக்க வேண்டும் என்றால் நீ இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்க.
எந்த கண்டிஷனுக்கு? அவன் போட்டிருக்கிற இந்த கண்டிஷனுக்கு. அதுக்கு ஏன் நம்ம ஒத்துக்கணும்? அதுக்கு என்ன தேவை இருக்கு நமக்கு? நாம எங்கேயோ போயிட்டோம், முன்னேறி போயிட்டோம். தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிற கல்வி ரீதியான திட்டங்கள் வேறு ஒரு மாநிலத்தில் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. அதைத்தான் நீங்க காப்பி எடுத்து பண்றீங்கன்னு ஒன்ன காட்டுங்க, தயவு செய்து காட்டுங்க. காலை உணவு திட்டம், இது என்ன பிரமாதம் பாரு, பீகார்ல ஏற்கனவே இருக்கு சொல்லு. மதிய உணவு திட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னாலேயே அந்த ஊர்ல இருக்கு சொல்லு. மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் சொல்லு. மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் சொல்லு. இலவச பஸ் பாஸ் சொல்லு. லேப்டாப் சொல்லு. சைக்கிள் சொல்லு. என்னத்தை சொல்லுவ? என்ன கொடுத்த படிப்பை கொடுப்பதற்கு? இந்த அரசு வந்த பிறகு ஒரு பள்ளிக்கூட கட்டிடம் இடிந்து விழுந்து விட்டதுன்னு செய்தி வருது. உடனே முதலமைச்சர் என்ன தெரியுமா ஆணை போட்டாரு? பழுதான அத்தனை பள்ளி கட்டிடங்களையும் கணக்கெடுங்க. தமிழ்நாட்டில் நடந்துச்சுங்க. இதெல்லாம் நமக்கு தெரியல, இதெல்லாம் நம்ம 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 வந்து பார்க்கறதும் இல்லை, என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்மை சுற்றி என்று. முதலமைச்சர் ஒரே ஒரு ஆணை, தமிழ்நாட்டில் பழுதடைந்திருக்கிற அத்தனை பள்ளி கட்டடங்களையும் கணக்கெடுங்க, அத்தனை இடிங்க. இடிச்சிட்டு ஒரே ஆணையில் அத்தனை பள்ளி கட்டடங்களையும் புதிதாக கட்டுங்க. 8000 வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்குதுங்க இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தில். 8000 வகுப்பறை கட்டிடங்கள். என் தொகுதியிலே 10, 20, 25 ஸ்கூலை கட்டிட்டோம். ஒரு சட்டமன்ற தொகுதியில் சொல்றேன். அந்த அளவுக்கு பள்ளி கட்டமைப்பை, கல்வி கட்டமைப்பை நாம வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நவீனப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஸ்மார்ட் கிளாஸ் கொடுக்குறோம். இன்னைக்கு ஒரே ஆணையில் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் திறன் வகுப்பறைகள், ஸ்மார்ட் கிளாஸ் தமிழ்நாட்டில் தான், வேற எங்க இருக்கு? அப்ப இந்த அளவுக்கு நாம ஸ்கீமுக்கு மேல ஸ்கீமை போட்டு அரசு நிதியை அவ்வளவா கொடுத்து கல்வியை வளப்படுத்தி மாநிலத்தை நலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம கிட்ட வந்து ஒரு கல்விக் கொள்கைன்னு சொல்லி ஒன்றை புகுத்தினால், அது பிற்போக்கானதாக இருந்தால், அது நம்மை விட பின்தங்கியாக இருந்தால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? எனவே நாம் அதை நிராகரிக்கிறோம். எனவே அந்த கல்விக் கொள்கை நிராகரிக்கிறோம். அதனால் நாம் தனித்துவத்தோடு நிற்கிறோம். அப்போ அவன் நிதியை காரணம் காட்டி செக் வைக்கிறான். இப்ப யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? என்னதான் கொள்கை பேசினாலும், என்னதான் நமக்கு அதுல உறுதி இருந்தாலும், என்னதான் நம்ம அதுல தொடரணும் நமக்கு விருப்பம் இருந்தாலும், நிர்வாகத்தை நடத்தணுமே, அரசை நடத்தணுமே. அது நிதி சார்ந்தது இல்ல, கொள்கை இருக்கும். ஆனா கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு கூட நிதி சார்ந்த நிர்வாகத்தை திறம்பட கையாளணும். அப்போ கொள்கைக்கும் உரசல் வராம நிர்வாகத்தை நடத்தணுமேங்கிற ஒரு நெருக்கடி அரசை நடத்தக்கூடியவர்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் முதலமைச்சர் அந்த நெருக்கடியை சந்திக்கிறார். அவன் சொல்றான், இந்த 2000 கோடி உனக்கு நான் கல்வி நிதி தரணும்னா நீ பிஎம்ஸ்ரீயை ஏத்துக்க, நீ நவோதயாவை ஏத்துக்க, நீ புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க அப்படின்னு கண்டிஷன் மேல கண்டிஷன் போடுறான். யாரா இருந்தாலும் என்ன செய்வாங்க? குறிப்பா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தால் என்ன செய்திருப்பார்? என்ன செய்தார்? வேளாண் சட்டமா ஆதரிக்கிறேன், குடியுரிமை திருத்த சட்டமா ஆதரிக்கிறேன், உதய் மின் திட்டமா ஆதரிக்கிறேன், உணவு பாதுகாப்பு சட்டமா ஆதரிக்கிறேன், டெல்லி மாநில அரசினுடைய அதிகார பறிப்பு சட்டமா ஆதரிக்கிறேன், 370 பிரிவு நீக்கமா ஆதரிக்கிறேன், எஸ்ஐஆரா ஆதரிக்கிறேன். உடனே கையெழுத்து போட்டுறாரு. ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன் 2000 கோடி எனக்கு முக்கியம் அல்ல, நீ நிதி தராவிட்டால் நானே நிதியை போட்டு நடத்தி கொள்வேனே தவிர உன்னுடைய 2000 கோடிக்காக இந்த மண்ணை 2000 ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்கிற பாவத்தை செய்ய மாட்டேன். ஏன் தனித்துவத்தோட நிற்கிறோம்? அப்ப தனித்துவத்தோட நிற்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஆட்சி நீடிக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. அதிமுக வந்தா என்ன ஆகும் தெரிஞ்சு போச்சுல்ல. அதிமுக இருந்த போது என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்ல. எவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு இந்த மாநிலம் தள்ளப்பட்டது, மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கு வந்து நம்ம நிற்கிறோம். அதையெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அணியை கட்டி நிற்கிறோம். இந்த அணியில கூட பாருங்க, அரசியல் ரீதியில் பார்த்தாலும் கூட திட்டங்கள் சட்டங்கள்ல வந்து எப்படி தனித்துவத்தோடு நிற்கிறோம்னு சொன்னேன். அரசியல் ரீதியில் பாருங்க, இந்தியா முழுவதும் இந்த நிமிடம் வரை குறிச்சிக்கங்க, இந்த நிமிடம் வரை இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியாக வடிவம் பெறல. எந்த மாநிலத்திலையும் பெறல. பீகார்ல மட்டும்தான் ஏதோ ஒரு உருவம் கிடைச்சிருக்குது, அதுவும் கூட உருப்படியா கிடைக்கல.
தமிழ்நாட்டில் இருப்பது போல் விழிப்புணர்வு கொண்ட, ஒற்றுமை உள்ள, களத்தில் எந்நாளும் இணைந்து நிற்கிற, பாஜக எதிர்ப்பை நொடிக்கு நொடி வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிற, பாஜகவின் சதி திட்டங்களை நொடிக்கு நொடி மக்கள்கிட்ட கொண்டு அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிற, 24/7 எப்போதும் சுழன்று அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற ஒரு அணி தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலத்திலையும் அமையல. பீகாரில் இன்னைக்கு நம்ம கூட்டணி சந்திக்கக்கூடிய நெருக்கடிக்கு கூட என்ன காரணம்னா தேர்தலில் மட்டும்தான் சேர்றாங்க. தேர்தலில் மட்டும்தான் சேர்றாங்க. இந்த SIR மிகப்பெரிய பாதிப்பு பீகாருக்கு தான். ஆனால் ராகுல் காந்தி தனியாக கட்டிட்டு கிடக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் தனியாக கத்த வேண்டிய நிலைமை இல்லை. மிகப்பெரிய படை அவருக்கு பின்னால் இருக்கு. மிகப்பெரிய படை. என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாங்க, எப்படி எல்லாமோ கல்வீசி பார்க்குறாங்க. அந்த கட்சி இழுத்துடலாம், இந்த கட்சி இழுத்துடலாம், ஆட்சியில் பங்கு தர்றோம். அப்பா, உன் பங்கே என்னன்னு தெரியாமல் இருக்கு, நீ என்ன எங்களுக்கு பங்கு தர்றது? முதல்ல உன் பங்கு என்னப்பா? நீ எலெக்ஷனில் நின்றுருக்கியா? ஓட்டை வாங்கி காட்டிருக்கியா? ஒரு இடைத்தேர்தலையாவது நின்றுருக்கியா? உனக்கு என்ன பங்குன்னே தெரியாமல் இருக்குது. நீ எங்களுக்கு பங்குதாரன்னு வலை விரிக்கிறியா, கூப்பிடுறிய? அந்த ஆசை வார்த்தைகளுக்கு யாரும் மயங்கவில்லை. அதுதான் தமிழ்நாட்டின் தனித்துவம். பிஜேபி ஒன்றிய அமைச்சர் ஆக்குறேன்னு ஆசை காட்டுது. புதுசாக வர்றவங்க நான் பங்கு தர்றேன்னு ஆசை காட்டுறாங்க. ஏற்கனவே இருந்தவங்க வாங்க வாங்கன்னு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்குறாங்க. அப்படி ஒரு நிலைமை இருந்தும் இந்த கூட்டணி அப்படியே எக்கு கோட்டை போல் இருக்கிறது. யாராலும் எந்த ஒரு சிராய்ப்பை கூட ஏற்படுத்த முடியவில்லை. ஏன்னா கோட்பாட்டு புரிதல் உள்ள, கொள்கை புரிதல் உள்ள ஒரு அணியாக நாம் இருக்கிறோம். அதனால தான் எப்போதும் களத்தில் இருக்கிறோம். தேர்தலுக்கு மட்டும் சேர்ந்தால் அது எளிதில் எதிரிக்கு வாய்ப்பாக போயிடும். தேர்தலுக்கு மட்டும்தான் சேர்றாங்க மற்ற மாநிலங்களில். அப்படி கூட சேரவில்லை இந்தியா கூட்டணி. பல மாநிலங்களில் அகில இந்திய அளவில் பார்த்தா அப்படி கூட சேரலை. ஏதோ நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் சேர்ந்தாங்க. தேர்தல் முடிஞ்ச கையோட எந்த திசையில் யார் போனான்னு தெரியல, எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. திருப்பி ஒரு கூட்டத்தை கூட போட முடியல. ஆனால் இங்கே வாரம் ஒரு கூட்டம் போடுறோம், கூட்டணி கட்சி கூட்டம். எல்லா பிரச்சனைகளுக்கும் போடுறோம். கூட்டணி கட்சியும் தாண்டி ரொம்ப பியூட்டி அனைத்து கட்சி கூட்டத்தை போடுறோம். கூட்டணி கட்சி கூட்டத்தை போடுறது கூட லாஜிக் இருக்கு. சரி, அதில் வர்றாங்க கூட்டணி தோழர்கள் போறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் போடுறோம். 30 கட்சி 36 கட்சி வருது. ஏன்? தமிழ்நாட்டின் தனித்துவம் அது. தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ணங்களின் வெளிப்பாடு அது. ஒரு கட்சி நிலைப்பாடு அல்ல. நீட் விலக்கு என்பது ஒரு கட்சி நிலைப்பாடு அல்ல, தமிழ்நாட்டு மக்களின் எண்ணத்தின் வெளிப்பாடு. அதனால தான் சட்டமன்றத்தில் நீட் தொடர்பான மசோதா வரும்போது 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 4 பேர் கருப்பாடுகள் எழுந்து வெளியே போகுது. 4 உறுப்பினர்கள் மட்டும்தான் வெளியேறுகிறார்கள். 230 உறுப்பினர்களும் அமர்ந்திருந்து ஆமா நீட்டு விலக்கு வேணும்னு சொல்லி மசோதாவை ஆதரிக்கிறார்கள். அதிமுகவும் சேர்ந்து, வேற வழி கிடையாது. என்னதான் நீ போய் கையெழுத்த போட்டாலும், என்னதான் கொள்கை சமரசம் செஞ்சாலும், மொழி கொள்கையில, கல்வி கொள்கையில நீ சமரசம் செய்ய முடியாத நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். நீ சமரசம் செஞ்சா மொத்தமா நீ கட்சியை மூடிட்டு போக வேண்டியதான். அவ்வளோ பெரிய எம்ஜிஆர், செல்வாக்கு மிக்க எம்ஜிஆர், வீழ்த்தவே முடியாது என்று சொல்லப்பட்ட எம்ஜிஆர், ஏழைகளின் நெஞ்சில் குடியிருப்பவர் என்று சொல்லப்பட்ட எம்ஜிஆர், அவர் போனா அப்படி திரளுவாங்க அப்படின்னு புகழாரம் சூட்டப்பட்ட எம்ஜிஆர் ஒரே ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தார். ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இடஒதுக்கீட்டை பொருளாதார அளவுகோல் கொண்டு அளந்தார். அவ்வளோ பெரிய எம்ஜிஆர் அடுத்த தேர்தலில் காலியா போயிட்டார். தமிழ்நாடு அப்படிப்பட்ட மண். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு அரசியல் புரிதல் மிக்க மக்கள். ஜெயலலிதா அதுபோல ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு ஆடு கோழி பலியிடுகிற தடை சட்டத்தை கொண்டு வந்தார். மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த அம்மா செல்வாக்கு மிக்கவர் தான். என்ன நடந்துச்சு? மக்கள் தேர்தலில் 2004 தேர்தலில் 40க்கு 40 திமுக கூட்டணியை வெற்றி பெற வைத்து அந்த அம்மாவுக்கு பாடத்தை போட்டினார்கள். உடனே தேர்தல் முடிஞ்ச கையோட மதமாற்ற தடை சட்டமும் போச்சு, ஆடு கோழி பலியிடுற தடை சட்டமும் போச்சு, வாபஸ் வாங்கிட்டாங்க. எம்ஜிஆரும் தன்னுடைய தவறை திருத்திக் கொண்டார். அதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு. ஜெயலலிதா அம்மையாரும் தன்னுடைய தவறை திருத்திக் கொண்டார். அதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு. இதுல சமூக நீதி விஷயத்திலையும், மொழி உரிமை விஷயத்திலையும், மாநில உரிமை விஷயத்திலும் தவறே செய்யாத தலைவர் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.
அதில் உறுதியாக இருக்காங்க. அந்த தனித்தன்மையை காப்பாற்றுவதில் உறுதியாக இருக்காங்க. அதனால் இந்த கூட்டணி உறுதியாக இருக்கு. இந்த கூட்டணி இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் அமையவில்லை, இப்படி எந்த மாநிலத்திலும் தொடரவில்லை. 2017 அமைந்த கூட்டணி இப்போ 2025 26 ஆக போகுது. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள், 10 ஆண்டுகளை தொடப்போகிறோம். 10 ஆண்டுகளை தொடப்போகிறோம். ஒரு கூட்டணி தமிழ்நாட்டு வரலாற்றிலே இது கிடையாது, தமிழ்நாட்டு வரலாற்றிலே கிடையாது. 2017 அமைந்த கூட்டணி 2019 தேர்தலில் வெற்றி, 2021 தேர்தலில் வெற்றி, 2024 தேர்தலில் வெற்றி. உறுதியாக சொல்கிறோம், 2026 தேர்தலிலும் வெற்றி. ஏன்னா கொள்கை ரீதியான அணி, தமிழ்நாட்டின் தனித்துவத்தை பாதுகாக்கிற அணி. எதுக்கு இப்படி மூச்சு முட்டை நின்று ஃபைட் பண்றோம்? கொஞ்சம் நகர்ந்தோம்னா முடிஞ்சு போச்சு. முடிச்சிட்டாங்க. அவன் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தான் களத்துக்கே வர்றான். நாம நினைக்கிறோம் அவன் களத்துக்கு வர்றான், சண்டை போட வர்றான், நாம களத்தில் நின்று அவனோட சண்டை போட்டு அவனை வீழ்த்திடலாம் நினைக்கிறோம். இல்லை, அது பழைய கால அரசியல், அது வாஜ்பாய் காலத்து அரசியல், அது முந்தைய காலத்து அரசியல், அது ராஜாஜி காலத்து அரசியல். இன்றைக்கு அப்படி இல்லை. மோடி அமித்ஷா காலத்து அரசியல் என்பது எந்த தலைவரோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு பாசிசத்தினுடைய ரியல் அசல் முகத்தை காட்டுகிற அரசியல். எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சிடறாங்க. அவங்களுக்காக பேசுறதுக்கு ஆள் இருக்கும், அவங்களுக்காக வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கும். எங்க அவன் கட்சியில் இல்லை, எல்லா கட்சியிலும் இருக்கும். ஒரு துறையில் இல்லை, எல்லா துறையிலையும் இருக்கும். ஒரு செக்டாரில் இல்லை, எல்லா செக்டார்லையும் இருக்கும். எல்லா இடமும் தமக்கான ஏற்பாட்டை செய்து வைத்து விட்டு களத்துக்கு வருகிறார்கள். அவன் ஆயுதங்களோடு வர்றான், நம்ம நிராயுதபாணியா போவோம். யார் ஜெயிப்பா? களத்தில் யார் ஜெயிப்பா? இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நிராயுதபாணியாக போய் அவனை எதிர்கொள்வதற்கு வருகிறார்கள். தமிழ்நாட்டின் தனித்துவம் என்னன்னா, அவன் ஆயுதத்தோடு வர்றானா, அதை விட வலிமையான ஆயுதங்களோட நாமும் களத்தில் நிற்கிறோம். வா போட்டு பார்க்கலாம், வா. அப்படி போட்டு பார்ப்பதனால் தான் வெற்றி பெறுகிறோம். அப்படி போட்டு பார்ப்பதனால் தான் நம்முடைய கொள்கையில், நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக நின்று நம்முடைய உரிமைகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். யாராலையும் அதை ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு கல்விக் கொள்கையில் ஒரு சின்ன சமரசம் செய்திருந்தா என்ன ஆயிருக்கு? முடிஞ்சு போச்சுல. 2000 கோடி, 2000 கோடிங்கிறது எவ்வளோ பெரிய காசு? சாதாரண காசா? இப்போ அடுத்த ஆண்டு வருது, தொடர்ந்து அந்த நிதி நமக்கு வரணும். ஆனால் அவன் அந்த கொள்கையை காட்டிக்கிட்டு நம்மளை மிரட்டுறான். அதற்கு பணிந்தால் நாம் இவ்வளோ நாளாக 100 வருஷமாக கட்டி காத்து வந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பு, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தியாகம் எல்லாம் ஒரு செகண்ட்ல போயிடும், ஒரு கையெழுத்தில் போயிடும். அப்படி போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த சண்டையை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த சண்டையை நடத்தி கொண்டிருப்பதனால்தான் தமிழ்நாடு தனித்துவமிக்க மாநிலம் என்பது மீண்டும் மீண்டும் உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லா விஷயத்திலையும் இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இளம் தலைமுறைக்கு இருக்கிறது. நாம அப்படியே போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், இந்த நிலை எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். இன்றைக்கு படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும், இன்னைக்கு படிக்காத பிள்ளைகள் இல்லை. இன்னைக்கு டிராப் அவுட்ஸ் கிடையாது, ரொம்ப குறைஞ்சிருச்சு. மிக மிக குறைவான இடத்துக்கு அதை அந்த விகிதத்தை கொண்டு வந்துட்டோம். டிராப் அவுட் ஆனால் கூட தேடி போய் உன் பிள்ளை ஏன் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரல, என்ன காரணம் என்று பள்ளிக்கூடத்திலிருந்து அந்த வீட்டை தேடி போய் கேட்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். எந்த பிள்ளை டிராப் அவுட் ஆயிருக்குங்கிற புள்ளி வரும் இன்னைக்கு அரசாங்கத்தின் கையில் இருக்கக்கூடிய அளவுக்கு கிராஸ் ரூட்ல அவ்வளோ வேலை செய்கிறோம். ஏன் இந்த பிள்ளை டிராப் அவுட் ஆச்சு, ஏன் வரல ஸ்கூலுக்கு? முன்னாடி தெரியுமா? முன்னாடி வீட்டுக்கு டிராப் அவுட்டாக தான் இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு யார் வர்றான் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவன் தான் குறைவாக இருப்பான், 10 பேர் இருப்பான். ஆனால் 100 பேர் வராதவன் தான் இருப்பான். அப்போ பள்ளிக்கூடத்துக்கு வருபவர்களை பற்றிய புள்ளி வரம் தான் இருக்கும், வராதவர்களை பற்றிய புள்ளி வரம்லாம் எடுக்க முடியாது. எல்லாருமே வராதவன் தான் இருப்பான். இன்றைக்கு பள்ளிக்கூடத்திற்கு வராத ஒரு சில பிள்ளைகளினுடைய விவரங்கள் கூட இன்றைக்கு அரசின் கையில் இருக்கிறது. அரசு தேடி அந்த வீடுகளுக்கு போய் ஏன் உன் பிள்ளை வரல சொல்லு. ஒரு ஃபோன் கால் பார்த்தேன், சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு பெற்றோர்கிட்ட பேசுகிறார். ஏமா உங்கள் பிள்ளை ஸ்கூலுக்கு வரல, என்ன காரணம்? ஒரு பெற்றோரிடம் ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் பேசுகிறார், கல்வி அமைச்சர் பேசுகிறார். ஏன் வரல, காரணம் சொல்லுங்க, என்ன ஆச்சு, ஏன் நின்றுட்டான்? அந்த பெற்றோர்கிட்ட பேசுகிறார் அமைச்சர். இந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம், இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும். இன்னைக்கு எஸ்ஐஆர்ல தான் நம்ம பார்க்கிறோம். இந்தியா முழுவதும் பாஜக நினைப்பதை செய்ய முடிகிறது, வாக்காளர் நீக்கத்தை. அதை கொள்கை ரீதியில் எதிர்க்கிறோம்,
அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போயிருக்கிறோம். அது வேண்டாம்னு சொல்கிறோம். வேண்டாம்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கு. நீதிபதிகள் நல்ல நல்ல தீர்ப்பாக சொல்லுவாங்க. நம்ம கலைக்குழுவில் சொன்னாங்கல்ல, நல்ல தீர்ப்பாக சொல்லுவாங்க. தீர்ப்பாக தான் சொல்லுவாங்க, தீர்ப்பு சொல்லுவாங்க, நீதி சொல்லுவாங்களா தெரியாது. அப்போ கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு போய் படுத்துட்டா என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? அயோத்தி வழக்கில் தீர்ப்பு வந்தது போல், பாபர் மஸ்ஜித் வழக்கில் தீர்ப்பு வந்தது போல், ஒவ்வொரு வழக்கிலும் எப்படி எப்படிலாம் தீர்ப்பு வந்தது போல் அது போல ஒரு தீர்ப்பு கூட வர வாய்ப்புண்டு. அப்போ அதை எதிர்பார்த்து கொண்டு பொறுப்பை அந்த பக்கம் தள்ளிக்கொண்டு ஏதோ சட்ட போராட்டம் நடத்தணும், கேஸை போட்டோன்னு போய் வீட்டில் தூங்காம அலர்ட் பண்ணிட்டார் நம்முடைய முதலமைச்சர். வீடு வீடா போங்க, வீடு வீடா போங்க, களத்திலேயே நில்லுங்க. ஒரு ஓட்டு கூட தப்பான ஓட்டு உள்ள இருக்கக்கூடாது, சரியான ஓட்டு வெளியே போயிடக்கூடாது, கண்ணுங்கருத்துமா இருங்க என்று சொல்லி களத்திலும் நின்று எதிர்கொள்ளுகிறோம். இந்த வேலையை பீகாரில் செய்திருந்தா, இந்த வேலையை மற்ற மாநிலங்களில் செய்திருந்தா இந்தியா கூட்டணி தப்பித்திருக்கும், பாஜகவினுடைய சதி முறியடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் செய்யல. தமிழ்நாட்டில் செய்கிறோம். அன்றாடம் களத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு போராட்டத்தை நடத்தி இருக்கோம், நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம். ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது. அதையும் தாண்டி நடைமுறையில் அது வந்து விட்டது, அதை கணக்கு எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா களத்துக்கு போறோம். இந்த விழிப்புணர்வு தான் தமிழ்நாட்டின் தனித்துவம்.